எம்.வி. நகர் P.M.L. நகர் KGF முன்னாள் இராணுவ வீரர் திரு சங்கர் அவரின் மகன் சந்தோஷ் வயது 29 2ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025 சாலை விபத்தில் மரணம் அடைந்தார். அவர் உடலுக்கு இராணுவ வீரர்கள், கட்சித் தலைவர்கள், குடும்ப உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தப்பட்டது. Requesting public please avoid this accident. ನಮ್ಮ ಎಮ್ಮಿ ನಗರಿಂದ ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ ಶಂಕರ್ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸೋಷಿಯಲ್ ವರ್ಕರ್ ಆಗಿ ಆಕ್ಟಿವ್ ಆಗಿ ವರ್ಕ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ ಮಗ ಸಂತೋಷ್ ಕುಮಾರ್ ಎಸ್ ಅವ್ರ 2ನೇ ತಾರೀಕಿಗೆ ನಮ್ಮ ಎಮ್ಮಿ ನಗರಿಂದ ಇಂದಿರಾನಗರ್ ಹೋಗುವಾಗ ಅತ್ತೆ ಮನೆಗೆ ನಿಯರ್ ಅಬೌಟ್ ಲ್ಯಾಂಡ್ ಮಾರ್ಕ್ ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ತುಂಬ ಡೌನ್ ಇದೆ, ಅಲ್ಲಿ ಕರ್ವ್ ಇದೆ. ಅದರಿಂದ ಅವರು ಗಾಡಿ ಹೋಗುವಾಗ ಹೆಲ್ಮೆಟ್ ಹಾಕಿಲ್ಲ, ಏನೋ ಅವ್ರ ಟೈಮ್. ಬಟ್ ಅಲ್ಲಿ ಗಾಡಿಗಳೆಲ್ಲ ಫಾಸ್ಟಾಗಿ ಬರುತ್ತೆ, ಅಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಪೀಡ್ ಬ್ರೇಕರ್ ಬರುತ್ತೆ. ಇಂಥ ಘಟನೆಗಳು ನಾವು ಆಗಬಾರ್ದು. ಅದಕ್ಕೆ ನಾವು ಒಂದು ಈ ಥರ ಆಗಿರೋದು ನಾವು ಅವಾಯ್ಡ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಾವು ಯಾವ ಥರ ನಾವು ಕ್ರಮ ತಗೋಬೇಕು, ನಾವು ನಮ್ಮ ಸೇಫ್ಟಿನ ನೋಡ್ಬೇಕು, ನಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿ ಯಾವ ಥರ ಸಫರ್ ಆಗ್ತಾರೆ ಇದರಿಂದ ನಾವು ಎಲ್ಲ ತಿಳುವಳಿಕೆ ತಗೊಂಡು ನಾವು ಗಾಡಿ ಓಡಿಸುವಾಗ ನಮ್ಮ ಸೇಫ್ಟಿ ಮೊದಲು ನೋಡಿಕೊಂಡು, ನಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿ ಯಾವ ಥರ ಇದ್ದಾರೋ ಫ್ಯಾಮಿಲಿ ನೋಡಿಕೊಂಡು, ಮಕ್ಕಳು ನೋಡಿಕೊಂಡು ಎಲ್ಲ ನಾವು ಗಾಡಿ ಓಡಿಸ್ಬೇಕು. ಇದು ಒಂದು ಪ್ರಿಕಾಷನ್ ತೊಗೊಂಡು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಕರು ಬರುತ್ತೆ, ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಸ್ಪೀಡ್ ಬ್ರೇಕ್ ಇಲ್ಲ ಅದೆಲ್ಲ ನಾವು ನೋಡಿಕೊಂಡು, ಸ್ಪೀಡ್ ಬ್ರೇಕ್ ಇದ್ರೂ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಇದರಲ್ಲಿ ಆ ಥರ ಇದೆ. ಅದೆಲ್ಲ ನೀವೆಲ್ಲ ನೋಡಿಕೊಂಡು ಪಬ್ಲಿಕ್ಸ್ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ತೀನಿ. ನಮ್ಮ ಏರಿಯಿಂದ ಈ ಥರ ಆಗಿರೋದು ನಮ್ಗೆ ತುಂಬ ಬೇಜಾರಾಗುತ್ತೆ. ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ ಈ ಥರ ಆಗ್ತಿದ್ದೆ ನಾವೆಲ್ಲ ಇರ್ತಿದ್ದೀವೋ, ಆದರೆ ನಮ್ಗೆ ತುಂಬ ಬೇಜಾರಾಗ್ತದೆ. ಈ ಥರ ಆಗಬಾರ್ದು, ಬೇರೆ ಯಾರು ಆಗಬಾರ್ದು. ನಾವು ನಿಮ್ಮ ಹತ್ರ ನೆನ್ಪಿಟ್ಕೊಂಡು ಧನ್ಯವಾದ. ಥ್ಯಾಂಕ್ ಯು.
செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்தோம் அடைக்கலம் நீ, அண்டி வந்தோம் அடைக்கலம் நீ. ஆதரித்தே அரவணைப்பாய், ஆதரித்தே அரவணைப்பாய். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உன்னிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. குணமதிலே மாறாட்டம் குணமதிலே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் நிறைந்திருக்கின்ற இந்த மரித்தவருடைய நினைவு நாளில் ஒவ்வொரு குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆத்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆத்மாக்களுக்காகவும், உத்திரஸ்தலத்தில் இருக்கிற அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் ஜெபிக்கின்ற ஒரு நாள் தான் கல்லறை திருவிழா என்பதை முற்காலத்தில் முதல் இக்காலம் வரை முதியோர்களும் சரி, இக்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து கிறிஸ்தவ மக்களும், அனைத்து இதர மக்களும் சேர்ந்து விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற தங்க வயலில் இன்று ஒரு சிறப்புக்குரிய நாள், மரித்தவர்களை நினைவு கூறுகின்ற நாள், மரித்த குடும்பங்களில் அனைத்து ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கின்ற ஒரு நாள் தான் கல்லறை விழா. இந்த கல்லறை விழாவில் எங்கள் குருக்களும் கன்னியர்களும் பக்த சபைகளும் கிறிஸ்தவ மக்களும் அனைவரும் இணைந்து ஒரு குடும்பம் கூடுகின்ற ஒரு கல்லறை விழாவை நாங்கள் கூடியிருக்கின்றோம். இந்த விழாவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் நிறைந்து மரித்தவர்களை ஆசீர்வதித்து விண்ணக வாழ்வில் சேர்க்கின்ற ஒரு நாள் தான் கல்லறை விழா. எனவே இன்றைய நாளில் நாங்கள் அனைவரும் மரித்தவர்களை நினைவு கூறுகின்றோம், அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களை நினைவு கூர்ந்து அவருடைய வாழ்வை நாங்கள் என்றென்றும் நினைவு கூறுகின்ற ஒரு நாள். இன்றைய நாளில் நாங்கள் அவர்களை வணங்கி அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆமென். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும், மறவாதே மறவாதே மனிதனே. கல்லறை தினத்தை முன்னிட்டு தமிழகங்களில் மறைந்த முன்னோர்களுக்கு நினைவு கூறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் நவம்பர் 2ஆம் தேதியை முன்னோர் நினைவு தினமாக கடைபிடிக்கின்றனர். இதனை முன்னிட்டு கிறிஸ்தவ மக்கள் தங்களது முன்னோர்களின் கல்லறையை சீரமைத்து அலங்கரித்து மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். கல்லறை தோட்டத்தில் இன்று அதிகாலை முதலே அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. கல்லறைகளை சுத்தம் செய்து மலர்களால் அலங்காரம் செய்தும் மெழுகுவர்த்தி ஏந்தியும்
உறவினர்கள் வழிபாடு நடத்தினர். மறைந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய வேண்டும் என அவர்கள் உருக்கமுடன் வேண்டிக் கொண்டனர். கல்லறை தோட்டத்தில் ஏராளமான உறவினர்களின் கல்லறைகளை சுத்தம் செய்து வழிபாடு நடத்தினர். அவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தியும் கிறிஸ்தவ பாடல்களை பாடியும் அஞ்சலி செலுத்தினர். தங்கள் முன்னோர்கள் கல்லறையில் மலர் தூவி வழிபாடு செய்தனர். முன்னோர்களுக்காக வழிபாடு செய்யும் நாளை கல்லறை திருநாளாக அனுசரித்து வருகின்றனர். அதன் அடிப்படையில் கல்லறை திருநாளான இன்று அதிகாலை முதலே தங்கள் முன்னோர்கள் கல்லறையில் மலர்களை தூவியும் வழிபாடு நடத்தினர். மனிதனே இயேசுவோ இறப்பை கடந்தவர், அவரில் வாழ்பவன் இறந்தும் வாழ்கின்றார். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா, விண்ணில் தேவன் இன்பம் தருவார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா, விண்ணில் தேவன் இன்பம் தருவார். அன்று உன்னை அழைத்த தேவன் இன்று உன்னை அழைக்கின்றார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா, விண்ணில் தேவன் இன்பம் தருவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஊருடைய பெருமை வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியணும். காரணம் என்னன்னா, நவம்பர் 2 வந்து இந்த ஊர்ல நடக்கிற போல உலகத்துல எங்கேயுமே நடக்காது. அது போல ஒரு திருவிழா வந்து இந்த கல்லறை திருநாள். காரணம் என்னன்னு சொன்னீங்களா, கிறிஸ்டின் கல்லறை, முஸ்லீம் கல்லறை, இந்து கல்லறை, சிஎஸ்ஐ கல்லறை, இதெல்லாம் வந்து ஒரே இடத்துல இருக்குதுன்னா உலகத்திலேயே கேஜிஎஃப்ல மட்டும்தான். இந்த நவம்பர் 2 என்ன ஸ்பெஷல்னா, நம்மளுடைய தெய்வீம்பா முன்னோர்கள்லாம் இறந்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து படையல் வச்சு அதை வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய வேண்டிக்கின்னு அந்த ஒரு வேண்டுதல் எல்லாம் பண்ணி ஒரு பெருமையான விஷயம். இந்த இடத்துல இந்த முறை வந்து ரொம்ப கிராண்டா நடந்துச்சு கல்லறை திருநாள். அதுக்கு முழுக்க காரணம் வந்து நம்மளுடைய போலீஸுங்க. அவங்க ಈ ಸಲ ಬಂದು ಈ ಸಿಮೆಂಟ್ರಿ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಚೆನ್ನಾಗಿ ಆಗಿದೆ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲಿರುವ ಪೊಲೀಸ್ನವರು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದಾರೆ. ತುಂಬಾ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳ್ತಾ ಇದೀವಿ SI ಮತ್ತು SP ಸಾಹೇಬರಿಗೆ. ತುಂಬಾ ಇವರೆಲ್ಲ ಹೆಲ್ಪ್ ಮಾಡಿದ್ದಕ್ಕೆ ನಾವು ಧನ್ಯವಾದಗಳನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದೀವಿ. இந்த வருஷம் இதே போல அடுத்த வருஷமும் கூட ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நாங்க நீலம் பண்பாட்டு மையம் சார்பாகவும் கோலார் தங்கவேல் மக்கள் சார்பாகவும் கேட்டுக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் வந்து உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் பார்த்தாங்களா ரொம்ப அதிசயமா இருக்கும். காரணம் என்னன்னா, 4 கல்லறை ஒரே இடத்துல வச்சு ஒரு கிராண்ட் பண்றோம்னா அது நம்ம கோலார் தங்கவேல் தான். கோலார் தங்கவேலுடைய பெருமை இன்னும் எவ்வளவோ இருக்குது. அதை நான் சிம்பிளா சொல்றேன். இந்த கல்லறை திருநாள் போல அடுத்த வருஷமும் கிராண்டா நடக்கிறதுக்கு நம்ம போலீஸுங்க மற்றும் நம்ம மக்களுங்க எல்லாமே வந்து ஒத்துழைப்பு தந்து இந்த திருவிழா எப்படி இந்த வருஷம் நடந்துச்சோ அடுத்த வருஷம் கூட ரொம்ப கிராண்டா நடக்கணும்னு
நான் வந்து எல்லார் சார்பாகவும் கேட்டுக்கிறேன். தனக்காக வாழ்பவன் மனிதனாகிறான், பிறருக்காக வாழ்பவன் மாமனிதனாகிறான். அந்த வகையில் அண்ணல் அம்பேத்கரின் பாதத்தை தொட்டு இந்த வருஷம் போல அடுத்த வருஷமும் கிராண்டா நடக்கணும். இந்த வாய்ப்பெல்லாம் வாங்கி நம்மளுக்கு கொடுத்தது வந்து அண்ணல் அம்பேத்கர். அம்பேத்கர் மட்டும் இல்லைன்னா இந்த வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. எங்கேயோ எப்படியோ இருந்திருப்போம். இந்த வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கு கொடுத்தது அண்ணல் அம்பேத்கர் தான். அவர் பாதத்தை தொட்டு இந்த நாள் எப்படி கிராண்டா நடந்துச்சோ அடுத்த வருஷம் கூட நம்ம போலீஸ்ங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. எஸ்பி சாருக்கும், எஸ்ஐ சாருக்கும், டிஎஸ்பிக்கும் எல்லாருக்கும் வந்து ನನ್ರಿ தெரிவிச்சுக்கிறோம். ಈ ತರ ನೆಕ್ಸ್ಟ್ ಟೈಮ್ ಮಾಡಬೇಕಂತ ನಿಮ್ಮನ್ನ ವಿನಂತಿ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ. ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. லாஸ்ட் இயர் வந்து நம்ம நீலம் பண்பாட்டு மையம் சார்பா ஒருங்கிணைப்பாளர் வந்து சந்தோஷ், அவர் வந்து நம்ம ஃப்ரெண்டு. லாஸ்ட் இயர் இருந்தாரு, இந்த வருஷம் இல்லை. காரணம் என்னன்னா அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. அவருக்கு அஞ்சலி செலுத்தணும். பிளஸ் இந்த ஊர்ல வந்து ஒன்று கோலாருக்கு போனோம், இல்லைன்னா பங்காருப்பேட்டு போனோம், அப்படி இல்லைன்னா வந்து குப்பம் போனோம். இது ஊர் நல்லா இருக்கணும், இந்த மக்கள் நல்லா இருக்கணும், இந்த ஊருக்கு எதனா பண்ணணும்னு ஆசை வச்சு சந்தோஷ்கே அந்த நிலைமை வந்துச்சு. இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நீலம் பண்பாட்டு மையம் கேஜிஎஃப் சார்பா நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைச்ச ஆள் வந்து சந்தோஷ். இந்த வருஷம் அவர் இல்லை, ஆனால் அவர் ஆத்மா சாந்தி அடையணும்ட்டு நீலம் பண்பாட்டு மையம் சார்பாகவும் இந்த ஊர் மக்கள் சார்பாகவும் சாந்தி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். கல்லறை மேனியர் கண்டிருப்பார்களே கார்த்திகை நாளிலே, அவர் கண்டிரந்து சின்ன புன்னகைத்து வந்து கைதோழுவார்களே மேனிலே. அன்னவதை பாடுதற்கு இந்த ஜென்மம் போதவில்லை, கல்லறையில் போடுதற்கு கொடிமலர் பூக்கவில்லை, கொடிமலர் பூக்கவில்லை. கல்லறை மேனியர் கண்டிருப்பார்களே கார்த்திகை நாளிலே, அவர் கண்டிரந்து சின்ன புன்னகைத்து வந்து கைதோழுவார்களே மேனிலே. வணக்கம். கோலார் தங்க வயல் நவம்பர் 2ஆம் தேதி கல்லறை திருநாள் கொண்டாடப்பட்டது. இறந்த முன்னோர்களுக்கு அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. கோயில் மணி ஓசையிட தேகம் மெல்ல உயிர் பெறும், ஆறு மணி ஆனவுடன் வாசல் மெல்ல திறந்திடும். கல்லறை தெய்வங்கள் கண்டேரே வந்து என்னவோ கதைப்பார்கள். அந்த புண்ணிய நேரத்தில் வண்ணங்களாயிரம் பின்னிடவே சிரிப்பார்கள். இது குருதியோடும் நரம்பில் நாடும் உணர்வின்